ஒரு விரித்து வைக்கப்பட்ட ஒரு புத்தகம். இப்படி விரித்து வைக்கப்பட்ட புத்தகம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நம்ம சின்ன ஒரு படம் கொண்டு போட்டால் இப்படி விரித்து வைக்கப்பட்ட புத்தகம் கொண்டு இருப்பார். இதில் இப்போ நம்ம இப்படி புக் கொண்ட விரித்து வச்சோம்னு சொன்னால் இது இடது பக்கமாகவும் இது வலது பக்கமாக இருக்கும். சரி, அதில் தரவு என்னன்னு சொன்னால், இதில் தெரிகிற 2 பக்க நம்பர்கள் புக்கில் ஒவ்வொரு பக்க எண்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் பக்க எண்கள் இருக்கும். ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவார். இதில் இவங்க 2 பேர கூட்டுத்தொகை தந்திருக்காங்க 141 சொல்லி. இப்போ தெளிவாக இது ரெண்டையும் கூட்டினா 141. இவங்க 2 பேரும் யார்? இதான் கேள்வியும் கூட. நான் முதலாவது விடையை நான் எடுத்த உடனே பிலண்டு சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் உங்களோட விடையில் இருக்கிற இந்த உங்களோட விடை எதுன்னு சொன்னால் இந்த 2 பக்கங்கள கூட்டுத்தொகை. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் உங்களுக்கு 141 வரண்டா. இதில் இது மட்டுமே 141 வந்துட்டு பார்த்தோன்னே ஒரு பிள்ளை இதை பிலண்டு சொல்லும். கூட்டுத்தொகை 281 வரும். முதலாவது வேலை பிள்ளை. இந்த கூட்டுத்தொகையை வச்சு நான் இதை பிலண்டு எடுத்தேன்னா கூட்டுத்தொகையை வச்சு இது ரெண்டுமே நான் சரிண்டு தான் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் 2 கூட்டுத்தொகையுமே நமக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 141 தான் வரப்போகுது. அப்போ இது 2ல் எது விட? நீங்கள் கூட்டுத்தொகையை மட்டும் வச்சு இதை பிலண்டு சொன்னோமா இது 2ல் யார் சரின்னு சொல்லலாம் கூட்டுத்தொகையை வச்சு. அப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யணும் தெளிவாக கவனிச்சோம்னு சொன்னால் அவ்வளோங்க. இதில் இடது பக்க எண் ஒரு புக்கில் எப்பயுமே இடது பக்க எண் இரட்டை எண்ணாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்க எண் இரட்டை எண், அவ்வளோதான் விஷயம். இரட்டை எண் ஒற்றை எண் தெரியும் உங்களுக்கு. 2 4 6 8 அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். தெளிவாக கவனிங்க. 2 4 6 8 இப்படி போகிறாக்கெல்லாம் இரட்டை எண். இந்த நம்பர்கள் இறுதியில் வார எண்கள் வந்துக்கிட்டு யாராக இருப்பாங்க இரட்டை எண். இதோட சேர்த்து 0 ஒரு இரட்டை எண் இல்லை. ஆனால் 0 இறுதியில் வார ஒரு 100 ஆகட்டும் 50 ஆகட்டும் 40 அப்படியான 0 இறுதியில் வாராக்குள்ள இரட்டை எண். 2 4 6 8 இறுதியில் வார எண்ணும் யாராக இருப்பாருன்னா இரட்டை எண்ணாக இருக்கும். சரியான ஒற்றை எண் என்று சொன்னால் 1 3 5 7 9 இப்படியான ஆக்கள் ஒற்றை எண். இவங்க இறுதியில் ஒரு பெரிய ஒரு எண்ணுக்கு இறுதி இலக்கம் இந்த 5 நம்பர்களில் ஒன்றா இருந்தால் அது ஒற்றை எண்ணாக இருக்கும். அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இதில் தெளிவாக கவனிச்சோம்னு சொன்னால் இரட்டை எண் சரியான. இப்போ இன்னைக்கு வர இடது பக்க எண் இரட்டை எண்ணா கூட இந்த விடை எப்படி வரணும்னா ஒரு இரட்டை எண் அடுத்தது ஒரு ஒற்றை இரட்டை ஒற்றை வார விடையை தான் நம்ம தெரிவு செய்யணும். சரியான. இரட்டை ஒற்றை வார விட இரண்டாவது விட இரட்டை எண் ஒற்றை. நீங்கள் பார்த்தோம்னா ஒற்றை இரட்டை எண்ணு மாறிக்கு தெளிவாக விளங்கினாதே சும்மா சிம்பிளாக யோசித்தாலே விளங்கும். 70 71 இப்படி தான் ஒரு புக்கில் நம்பர் இருக்கு. நீங்கள் 70ஆம் பக்கத்தை வாசித்துட்டு 71ஆம் பக்கத்துக்கு போவீங்க. 71 70 போட்டால் சிம்பிள் ஐடியா ஒன்று யோசித்தாலே விளங்கும். 71 70 போட்டால் நீங்கள் 71ஆம் பக்கத்தை வாசித்துட்டு அடுத்த பக்கம் 70